வணக்கம் வியூவர்ஸ். ராஜா சாருடைய தாய் பாடின தாலாட்டிலிருந்து அவருக்கு உருவெடுத்த பாடல். பக்கத்துல இருக்கிற படம் அந்த பாடலோட ஹைலைட்டான வரிகளை பொதிஞ்சு வச்சிருக்கு, டெமிக் பண்ணுது. என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிக்கலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளவாங்க. ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த பாடலை பத்தின அதிசயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ளவாங்க. அந்த படம் சொல்லும் வரிகள்: விழி இரண்டு கடலானதே, எனது மனம் படகானதே, இளம் பளிங்கு நகம் சேர்த்ததே, நிலவு அதில் முகம் பார்த்ததே. இந்த அற்புதமான வரிகளை தாங்கி நிற்கும் பூவே இளைய பூவே பாடல். இது எப்படி ராஜா சாருடைய அம்மாவுடைய தாலாட்டுல இருந்து வந்தது? அவங்க பாடின தாலாட்டு பாட்டை நான் எவ்வளவோ காதல் சாங்கா மாத்தி போட்டிருக்கேன். அவங்க எனக்கு பாடி தாலாட்டு பாடி தூங்க வச்ச பாட்டை நான் உதாரணம் சொல்ல, என்ன படத்துலன்னு சொன்னா, என்னுடைய தம்பி டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படத்துல மலேசியா வாசுதேவன் பாடுவேன், பூவே இளைய பூவே, அந்த பல்லவி தான் நான் கம்போஸ் பண்ணேன். சரணம் எல்லாம் எங்க அம்மா பாடின தாலாட்டு. மாமாடித்தாரோ மல்லிகை பூச்செண்டாலே, மாமாடித்தாரோ யார் அடித்தார் சொல்லி தர நானே நானே நானே. ஊழல் வளர்ந்து அலையானதே, இரவுகளின் இழையானதே, தானே நானே நானே அப்படி வர அந்த பாட்டு. முதன்முறையாக ராஜா சார், கங்கை அம்மன் சார், அவர்களுடைய சகோதரன் பாஸ்கரன் இணைந்து உருவாக்கிய திரைப்படம் கோழி கூவுது, வெற்றி படம். இதுல ராஜா சாருடைய மியூசிக். பாஸ்கரன் சார் ப்ரொடக்ஷன். அண்ணா, நீங்க நல்லா இருக்கணும். நல்ல நேரத்துல வந்து எங்களை காப்பாத்துனீங்க. கங்கை அமரன் சார் டைரக்ஷன். இந்த படத்துல இடம்பெற்ற பூவே இளைய பூவே பாடல் வருடங்களை வளையங்களாக தாங்கி நிற்கும் மரம் போல நம்மளுடைய இதயத்தில் வேர் பரப்பு இன்றளவும் இருக்கு. ராஜா சார் அடிக்கடி சொல்வார், எனக்கு கர்நாடிக், வெஸ்டர்ன், ஃபோக் எல்லா மியூசிக்கும் ஒண்ணுதான் அப்படின்ட்டு. எனக்கு சிம்பனி வேற, ஒரு கிராமிய பாட்டு வேற, அல்லது வேற ஒரு பாட்டு வேற அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. எனக்கு எல்லாம் ஒண்ணுதான். இந்த எல்லா மியூசிக் ஒண்ணுதான் அப்படின்னு அவர் சொல்றது வெறும் பேச்சளவுல கிடையாது. நிறைய பாடல்கள்ல அவர் இந்த ஃபியூஷனை கொடுத்து நம்மள அதிசயத்துல ஆழ்த்திருக்காரு. இருவேறு கலாச்சாரங்கள் இணையும் பொழுது சில முரண்பாடுகள் வரும். இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு வரும்பொழுது நம்மள மாதிரி குங்குமம் வச்சுக்கிறது, புடவை கட்டிக்கிறது, வேஷ்டி உடுத்திக்கிறது, இதெல்லாம் செய்வாங்க. ஏன் நார்த்ல இருந்து மக்கள் சவுத்துக்கு வரும்பொழுது அனைவருக்கும் வணக்கம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க. நோக்கம் நல்லதா இருந்தாலும், நம்மளெல்லாம் கவரணும்னு இதை அவங்க செய்தாலும் கூட சில சமயம் அது கோமாளித்தனமாகவும் நகைச்சுவையாகவும் இருந்துரும். பாயசத்தையும் பாவக்காய் சூப்பையும் சேர்க்கிற மாதிரி தான் ரெண்டு கலாச்சாரத்தின் மரபுகளையும் இசையும் ஒன்னும் சேர்க்கிறது. ஆனா ராஜா சார் கர்நாடிக், வெஸ்டர்ன், ஃபோக் அந்த ஃபியூஷனை செய்யும் பொழுது அது இந்த வித்தியாசங்களே தெரியாம அது எவ்வளவு அற்புதமா இருக்கும்னா, ஐஸ்கிரீம்ல விழுந்து குலாப்ஜான் மாதிரி இருக்கும். இந்த பாடல்ல அவர் கர்நாடிக் ராகம், ஊழல் வளர்ந்து அலையானதே, வெஸ்டர்ன் மியூசிக் ஆர்கெஸ்ட்ரேஷன், ஃபோக் ரிதம், எல்லாத்துக்குமான ஒரு ஃபியூஷனை கொண்டு வந்திருக்காரு ரொம்ப அற்புதமா. இது கர்நாடிக் ராகம் சங்கராபுரணத்துல ராஜா சார் அமைச்சிருக்காரு. 29வது மேலகர்த்தா ராகம். வெஸ்டர்ன் சி மேஜர் ஸ்கேல்ல வரும். ஹிந்துஸ்தானி மியூசிக்ல பிலாவல் தாட்டோடைய ஈக்குவலன்ட். பாடலுக்கு அந்த கிராமத்தின் மரபு குரல், ஒரு வில்லேஜ் எர்த்தினஸ், கிராமிய தன்மையை கொடுக்கணுங்கிறதுக்காக மலேசியா வாசுதேவனுடைய குரல். பாடலுடைய ஆரம்பம் ஒரு லவ் லெட்டர் டிக்டேட் பண்ற மாதிரி வரும். காமாட்சி, இந்த பூக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு உன் ஞாபகமாகவே இருக்கு அப்படின்னு அந்த பிரபு, இந்த படத்துடைய ஹீரோ, தன்னுடைய அக்கா பொண்ணான விஜய்க்கு கடிதம் எழுதுவது போல. காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஞாபகமாவே இருக்கு. அது இன்டிமேட்டா இருக்கணும்னு அந்த வாய்ஸ் ரொம்ப ஹஸ்கி ஆக்கியிருப்பாரு மலேசியா வாசுதேவன். இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராவே இருக்கும். இந்த படத்துல சில்க் சுமிதா பிரபுவை லவ் பண்ணுவாங்க. அந்த கடிதத்துல தன்னை பத்தி ஏதாவது விசாரிச்சிருப்பாரோ அப்படின்னு அவங்க ஏங்குவாங்க. அந்த மாதிரி விசாரிப்பு எதுவும் இருக்காது. பிரபு தன்னை லவ் பண்ணல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட சில்க் சுமிதா அப்படியே சோகமா உட்காருவாங்க. இது திரைப்பட காட்சியில. அந்த சோகத்துக்கு இந்த பாடலை ஒத்த ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு ராஜா சார். ஆனா அந்த பிஜிஎம் நிறைவு செய்ய மாட்டாரு. ஏன்னா சில்குடைய காதல் நிறைவேறாது பாத்தீங்களா. சில்க் அப்படியே அப்படி சோகத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது
கனவுல தன்னுடைய நிறைவேறாத காதலை பூர்த்தி பண்ணிப்பாங்க. அந்த கனவு பாட்டு தான் இந்த பூவே இளைய பூவே சாங். இளைய பூவே வரம் தரும் வசந்தமே. ஆக இந்த ஆடியோ வெர்ஷன்ல பிரபு தன்னுடைய அக்கா பொண்ணுக்கு எழுதுற லவ் லெட்டரா ஒரு லவ் பாடலா இது அமைஞ்சிருக்கும். ஆனா திரைப்படத்துல சில்குடைய கனவு நிறைவேறா காதலுக்கான பாட்டா இது இருக்கிறதுனால அந்த சோக பிஜிஎம் தான் அதுக்கு ஆரம்பமா இருக்கும். அதாவது ராஜா சார் பிஜிஎம் வந்து படத்துல இருக்கிற உணர்ச்சிக்கு ஏத்த மாதிரி ஒரு கிராமர்ல அமைச்சிருப்பாரு. பூவே இளைய பூவே 2 வார்த்தைக்கு நடுவுல கிட்டாரையும் சந்தூரியும் கொடுத்திருப்பாரு. அது ஒரு பச்சை இலையில நீர் பட்டு தெரிக்கும் போது எப்படி இருக்கும் அந்த எஃபெக்ட் அது கொடுக்கும். பூவே இளைய பூவே வரம் தரும் வசந்தமே 2க்கும் இடையில வரக்கூடிய அந்த வயலன்ஸ் 6 கடல்ல சேர்ற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். வரம் தரும் வசந்தமே. மடி மீது தேங்கும் தேனேன்னு வரும்போது வர பேக்கப் கிட்டார் நமக்கு தலை கோதி விடும். மடி மீது தேங்கும் தேனே. எனக்கு தானேன்னு மலேசியா வாசுதேவன் ஹை பிச்ல பாடும்பொழுது கிட்டார் வயலன்ஸ் ஃப்ளூட் ட்ரம்ஸ்னு எல்லாம் வந்து ஒரு குதூகலமான ஆர்கெஸ்ட்ராவை நிகழ்த்தி நம்ம மனசெல்லாம் மகிழ்ச்சியும் வானவில் மாதிரி பூ பூக்க செய்யும். எனக்கு தானே இந்த பாடலோட ஆடியோ வெர்ஷனை கேட்டீங்கன்னா மடி மீது தேங்கும் தேனேன்னு இருக்கும். மடி மீது தேங்கும் தேனே. திரைப்படத்துல பாடலை பாத்தீங்கன்னா மலர் மீது தேங்கும் தேனே அப்படின்னு ஒலிக்கும். மலர் மீது தேங்கும் தேனே. ஏன் இந்த வித்தியாசம்னா இந்த மடி மீது தேங்கும் தேனேக்கு சென்சார் அப்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த வார்த்தைகளை எடுக்க சொன்னதுனால திரைப்படத்துல மலர் மீது தேங்கும் தேனே அப்படின்னு வார்த்தை போட்டிருப்பாங்க. அது அவ்வளவு பொருந்தி கூட ஒலிக்காது. முதல் சரணம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்லியூட் இடை இசையில லலால லலாலன்னு ஒரு வெஸ்டர்ன் லல்லவி ஸ்டைல் கோரஸ் கொடுத்திருப்பாரு ராஜா சார். நம்ம வெஸ்டர்ன் அப்படின்னு உணர்வதற்கு முன்பாகவே சந்தூர் கிட்டார் ட்ரம்ஸ் எல்லாம் நம்மள அப்படியே ஒரு கிராமிய மியூசிக்கை கொடுத்து கிராமத்து பூஞ்சோலைக்குள்ள அழைத்து சென்று விடும். வயலன்ஸும் ஒரு மெல்லிய காற்று மாதிரி பின் தொடர்ந்து வரும். நம்ம ஃபோக் வெஸ்டர்ன் அப்படின்னு உணர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது சடனா வந்து குழல் வளர்ந்து அலையானதே இரவுகளின் இழையானதேன்னு ஒரு கர்நாடிக் டச்ச கொடுப்பார். குழல் வளர்ந்து அலையானதே இரவுகளின் இழையானதே. இப்படி ஒவ்வொரு இசை மரபு வெஸ்டர்ன் ஃபோக் கர்நாடிக் மாறுவது தெரியாமல் கொடுத்து நம்மளுடைய உயிருக்குள் புகுந்து விடுவார் நாகதேவன். குழல் வளர்ந்து அலையானதே இரவுகளின் இழையானதே. விழி 2 கடலானதே எனது மனம் படகானதே. இளம் பளிங்கு நகம் சேர்த்ததே நிலவு அதில் முகம் பார்த்ததே இனிக்கும் தேனே. தூரத்துல இருக்கிற ஒரு நீர்வீழ்ச்சியை நம்ம நெருங்கி செல்லும் பொழுது எப்படி ஒரு சுகமான ஒரு உணர்வு ஏற்படுமோ அந்த மாதிரி ஒரு இனம் தெரியாத சுகத்தை செகண்ட் இன்டர்லூட்ல வச்சிருப்பாரு இசைஞானி. இது ஃப்ளூட் அண்ட் வயலின் கொண்ட ஒரு வெஸ்டர்ன் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இல்ல ஃப்ளூட்டுக்கும் வயலினுக்கும் இடையில இருக்கிற ஒரு மியூசிக்கல் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஃப்ளூட்டும் வயலன்ஸும் கொஞ்சிக் கொள்கின்ற அந்த அற்புதமான இசைஞானியின் தருணங்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். இதுல அந்த ஃப்ளூட்ல இருந்து வெளிவரக்கூடிய அந்த குளிர்ந்த காற்றை வைத்துத்தான் இறுக கட்டி இருக்கிற வயலன்ஸோட கம்பிகள்ல ஈரம் சொட்ட செய்திருப்பாரு ராஜா சார். இதுக்கப்புறம் ஆன்னு ஒரு ஃபோக் ஸ்டைல்ல ஒரு கோரஸ கொடுத்திருப்பாரு. அது கிராமிய தன்மையை கொடுக்கும். அந்த கோரஸையும் அவர் வந்து வெறும் அலங்காரமா பயன்படுத்தி இருக்க மாட்டார். இங்க ராஜா சாருடைய மியூசிக்கல் ஜீனியஸை பாருங்க. அந்த ராகத்தோட அதை சேர்த்து நெசவு செய்திருப்பாரு. அந்த ஃபோக் ஸ்டைல் கோரஸ் வந்து ராகத்தோட இழையோடு கொண்டிருக்கும்.
இதுக்கப்புறம் கர்நாடிக் ஸ்டைல்ல அந்த செகண்ட் சரணம், இளம் சிரிப்பு ருசியானது அது கனிந்து இசையானது அப்படின்னு வைர வரிகளால நிரப்பியிருப்பாரு வைரமுத்து ஐயா. குயில் மகளின் குரலானது இதயத்துல மழை தூவுது, புருவங்கள் இரவு மாதிரி இருக்கு ஆனாலும் வெயில் காயுது அப்படின்னு கவிதையே வெட்கப்படும் வரிகளால கவிதைக்கே காதல் வரவழைத்திருப்பார். இளஞ்சிரிப்பு ருசியானது அது கனிந்து இசையானது, குயில் மகளின் குரலானது இதயத்தில் மழை தூவுது, இரு புருவம் நிலவானது இருந்தும் என்ன வெயில் காயுது, இனிக்கும் தேனே. இந்த 2 சரணங்கள்லயும் முதல் 5 வரிகள்ல ரொம்ப அருமையா தபேலாவும் சந்தூரும் இடையிடையே இசைக்கப்பட்டிருக்கும். பதிவு ராஜா சார் ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, வீடியோக்கு உங்களுடைய ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுங்க. தொடர்ந்து ராஜா சாரோடு பயணிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சிருங்க. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது தீபா.